அந்த கட்சிக்காரங்க எங்கள் கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. முடிஞ்சது தான் கதம் கதம் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவரே தான். என்னன்னா, செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, ஏங்க இந்த பேரை கூட அறிவிக்காமல் ஒருத்தங்க இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தாங்க இல்லையா, அதான் உங்கள் கட்சியில் இருந்தாங்களே, அதிமுகவில் இருந்த சசிகலா அவர்கள். அவங்க அந்த கட்சியை இப்போ என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு மனுஷன் காண்டாயிட்டாரு. ஏங்க அவங்களாம் எங்கள் கூட்டணியில் நாங்கள் சேர்த்துப்போமா? வாய்ப்பே கிடையாது. 0.00001% கூட எங்கள் கட்சியில் எங்கள் கூட்டணியில் அவங்க இணைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சேர்த்துக்கவே மாட்டோம். முடிஞ்சு போச்சு. ஒரு வாட்டி பிரித்து விட்டோன்னா அவ்வளோதான், தண்ணி தெளித்து விட்டாச்சு. இதுக்கப்புறம்லாம் சேர்த்துக்க மாட்டோம். முடிஞ்சது கதம் கதம் அப்படின்னு பாபா ஸ்டைலில் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசியதாக அதெல்லாம் அதை பேசவில்லை. சசிகலா அவர்கள் அதை பற்றி பேசவில்லை. சசிகலா அவர்களுடைய அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி. அது எங்கிட்ட கேட்க வேண்டிய சார். ஒரு கட்சி ஒரு கட்சி நான் தான் அதை பற்றி பேசலின்னு அடுத்த கேள்வி அதை பற்றி பேசல, விட்டுருங்க அதோட. அடுத்ததா இபிஎஸ் கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் மோடியை பார்க்கறதுக்கு தனியாளாக வந்திருக்கீங்க. நாங்கள் நினச்சோம் ஒரு பெரிய கூட்டத்தை படைவளத்தை கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நினச்சோம், இப்படி ஒத்தையில் வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க எனக்கு வந்துச்சு இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி மோடி அவர்களை பார்க்க வரணும் நீங்கள் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. உடனே திருப்பரங்குன்றத்துலேருந்து அப்படியே கிளம்பி ஃப்ளைட் ஏறி இங்கே வந்துட்டனே தவிர இதில் வேறு எந்த உள்குத்தோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? எங்கள் கூட்டணி சுமூகமான கூட்டணி, நல்ல முறையில் போயிட்டுருக்கு, வலுவாக இருக்குது. நீங்களா அதுக்கு கண்ணு மூக்கு காதுலாம் வச்சிடாதீங்க, சரிங்களா அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு முந்திட்டு தான் பாரத பிரதமர் அங்கே வந்தார். புரியுதுங்களா? பிரதமருடைய கூட்டம் முடிஞ்சோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே நான் வந்துட்டேன். மற்றவரெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கூட்டம் உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு தான் நடந்தது. அதுக்கு அடுத்த தான் மதுரையிலிருந்து வந்த உடனே அன்றைக்கி நைட்டு வந்தேன், காலையில் அங்கே பொறுப்பு வந்தேன். இதில் ஒன்றும் இது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் சுமூத்தாக மிகச்சிறப்பாக எழுச்சியை கூட்டணி அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க இந்த தேர்தலெலாம் நெருங்கிடுச்சு, உங்கள் கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்போ நடக்கும், என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டதுக்கு, இருங்கப்பா இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, அதுக்குள்ளே நாங்கள் எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும், முதல்ல தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன கூட்டணியில் எப்பப்போ எங்கெங்கே சீட்டு ஒதுக்கீடுலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, சரிங்களா? இப்போ எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் திமுக கூட்டணி இது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ இழுபறியில் இருக்குது. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி இருக்குமா இருக்காதா ஒன்றுமே தெரியல. ஒரே இழுபறியில் இருக்குது, கவலைக்கிடமாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் அங்கே போய் கேட்டிங்கன்னு வைங்களா, உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாங்கள் தேர்தல்னா தேதி அறிவிக்கல, எங்கள் கூட்டணி சுமூகமாக இருக்குது, எதை பற்றி கவலைப்படல. திமுக கூட்டணி தான் குழப்பம் இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுக இருக்குமா இல்லையா, காங்கிரஸ் என்ற பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தி வச்சு கணிக்க முடியுது. ஆக அங்கே தான் அந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும்.